மாலை வணக்கம் and happy Christmas week my dear favorite செல்லக்குட்டீஸ். இந்த வாரம் உங்களுடைய கிறிஸ்மஸ் வீக்கை இன்னும் ஸ்பெஷலா மாத்துறதுக்காக நம்ம சென்னஞ்சிருக்கிலேயே எபிசோட்ல நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் வழக்கம் போல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வழக்கமா பண்ணக்கூடிய டங் ட்விஸ்டர். இந்த வாட்டி என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டே வார்த்தை தான். ஆனா நீங்க திருப்பி ஃபாஸ்டா சொல்லும் பொழுதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். லோடு ரோலர், லோடு ரோலர், லோடு ரோலர், லோடு ரோலர். சொல்லி பாருங்க. என்ன குட்டீஸ், எல்லாரும் டங் ட்விஸ்டர் எல்லாம் சூப்பரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இப்போ நம்மளுடைய முதல் செக்மெண்டான வண்ணக்கிளி ரொம்ப எக்ஸைட்டிங்கான புது செக்மெண்ட் இல்லையா? சோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது உங்களுக்காக சர்ப்ரைஸ். இதை நமக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக வராங்க செலின் சபாஷினி அவர்கள். வண்ணக்கிளி. Hi DD Tamil Kutties, welcome to our Arts and Crafts show. Hi! So, இன்னைக்கு நம்ம ஒரு யூனிக்கான ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ண போறோம். Can you guess by the materials what we are going to do? Fridge magnet. You're right. So, what is this? Wood slices. It's a wood slice. So, இதுல நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி we are going to decorate it. What is a fridge magnet? Fridge magnet ஃப்ரிட்ஜ்ல ஒட்டுறதா? ஃப்ரிட்ஜ்ல ஒட்டுவோம். Decorative-ஆன things ஃப்ரிட்ஜ்ல ஒட்டுறது. We are going to make something in our own style. Okay? So let's start the first step. So first நம்ம வந்து ஒரு base paint பண்ண போறோம். So we have pastel acrylic colors. Yeah. So we'll go for the aqua blue. So நம்ம இத paint பண்றதுக்கு we won't use a brush but we will use a sponge. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு matte finish வேணும். You're going to lightly wet. ரொம்பலாம் wet பண்ணாதீங்க. அப்போ நிறைய வாட்டர் கண்டென்ட் போயிடும் உள்ள. ஸோ we are just going to lightly wet it and always have a tissue paper with you. Okay? So take your paper, disposable paper plates, and now we are going to take the amount of paint that we need. வால் பெயிண்ட் பண்ணுறப்ப இப்படி தானே பண்ணுவாங்க அந்த ரோலர் வச்சு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் தட் கான்செப்ட் தான். அப்ப இந்த bubbles என்னது? So when you're doing the first layer, bubbles form ஆகும். But as it dries, the bubbles will go off. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஹேர் ட்ரையர் வச்சு ட்ரை பண்ணி இதை நீங்கள் இன்னொரு செகண்ட் பேஸ் கூட அடிக்கலாம். சரிங்களா? If you find any bumps, you can remove it off and finish it. Okay? The color is good, right? More vibrant and pastel. Can you see the wood bark? The wood bark ஓட கலர் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. லைக் இட்ஸ் வெரி கொஞ்சம் மங்கி போன மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இதை இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக பண்ணுவோம். ஸோ வாட் வில் டூ இஸ் ஐ ஆல்ரெடி ஹாவ் அ ப்ரௌன் பெயிண்ட் தட் ஐவ் மிக்ஸ்ட். சரியா? ஐம் கோயிங் டு பெயிண்ட் த wood part. ஒரு ஆர்ட் ப்ராடக்ட் செய்கிறப்ப நம்ம வந்து மெயினான இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஃபினிஷிங். ஸோ ஃபினிஷிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். க்ளாசி ஃபினிஷ் பெயிண்ட்டும் இருக்குது, அட் த சேம் டைம் நம்மளுக்கு மேட் பெயிண்ட்டும் இருக்குது. சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஆர் கோயிங் டு கெட் த ரிசல்ட். யூ கேன் டேக் சிம்பிள் பிரிண்ட் அவுட்ஸ். இப்போ உங்களுக்கு டைரெக்டாக கேலிகிராஃபி வரைய தெரியும்னா யூ கேன் டைரக்ட்லி ரைட் இட். ஸோ குயிக்காக ஒரு ஒர்க் பண்ணோன்னா, ஸோ குவிக் டிப் இஸ் டு கெட் இட் பிரிண்டட் அவுட் யுவர் ஃபேவரட் கோட்ஸ் அண்ட் தென் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் வி ஆர் கோயிங் டு கலர் அட் த பேக் வித் அ கலர் பென்சில். சரியா? கலர் பென்சில் வச்சு நல்லா டார்க்காக கலர் பண்ணிட்டானா வி வில் கெட் அ ட்ரேசிங் ஷீட். ஸோ திஸ் இஸ் ஹவு இட்ஸ் கோயிங் டு லுக். Front side font, back side color part. Okay? Can you see? Can you see? So now we are going to place it in the center. Yeah, okay. Outside we are going to make the designs. Now you take a ball pen, right? In the ball pen which anything sharp. Mostly ball pen is better. Don't take gel pen, okay? Or else gel pen or print can come on the board.
Now I'm going to trace it, okay? Now outside inside ரெண்டுமே trace பண்ணி because it has a thick font. Thin font இருந்தா நீங்க அப்படியே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் அதை நீங்க கையாலேயே திக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக நான் எழுதிட்டேன். ஐ ஹவ் நாட் புட் டூ மச் எஃபர்ட் இன் டு இட். அதோட அச்சு கடிச்சா மட்டும் போதும். ஓகே ஃபைன். நவ் ஐ வில் ரிமூவ் திஸ் பார்ட். Can you see? But these are acrylic markers. So we are going to use this to make our design. We are going to make a very simple design. We are going to just line this up. இந்த மாதிரி rings you can make 4 rings 5 rings. இது totally up to you. சரியா? உங்களுக்கு எவ்வளோ rings பண்ணணுமோ அவ்வளோ rings நீங்கள் பண்ணலாம். இப்போ lettering நம்ம we'll just use a black acrylic marker. Okay? We'll just use a black acrylic marker. நார்மல் மார்க்கர் யூஸ் பண்ணக்கூடாது. You can use, நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் என்ன அதோட you can use a permanent one. நீங்கள் வந்து வாட்டர் பேஸ்ட் யூஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வார்னிஷ் ஸ்ப்ரே அடிக்கும் போது அப்புறம் டோட்டலாக அது மெல்ட் ஆயிரும். Last part என்ன? What is this? மேக்னெட்டிக் டேப். Yes, this is a magnetic tape. இப்போ ஏன் magnetic tape? அப்பதான் ஃப்ரிட்ஜ்ல ஒட்ட முடியுமா? Okay, yes. You can use a magnet. Round magnets கிடைக்குதா? Round magnets. You can use a round magnet also with glue, or else you can use a magnetic tape also. So we'll cut this and peel this. This is a more easier version, okay? We'll bend this and correct a center பார்த்து we're going to add it. So this is how you put and this is how you finish. This is your finished product. இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ வில் ட்ரை திஸ் அட் ஹோம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லெட்ஸ் மீட் அட் த நெக்ஸ்ட் செக்மெண்ட் வித் நியூ எக்ஸைட்டிங் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். ஹேண்ட் கிராஃப்ட்லாம் பண்ணி சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா குட்டீஸ்? இதே ஜோஷோட உங்க எல்லாருக்கும் ஒரு முதல் விடுகதை. ஓகே, கசக்கி பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான், அவன் யார்? இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கேள்விதான். நீங்க பதில் யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள நம்மளுடைய அடுத்த சூப்பரான செக்மெண்டான கதை கிளியில ஒரு அழகான திருக்குறள் அதிகாரத்துல இருந்து ஒரு பண்பு கதையை கேட்டுட்டு வந்துடலாம் வாங்க. இது நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வராங்க கதை ஆசிரியர் கலைமாமணி முனைவர் சாந்தகுமாரி சிவகடாட்சம் அவர்கள். ஓடி போய் கேட்டு வாங்க. கதை கிளி. குழந்தைகளே நல்லா இருக்கீங்களா? திருக்குறள் கதையெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நீத்தார் பெருமை, அதாவது திருக்குறளில் 3வது அதிகாரம், அதில் ஒரு குறளை எடுத்து அதை சார்ந்து நான் எழுதின அந்த கதையை முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கதையின் பேர் வந்து அசுரா. வங்கக்கடலில் ரொம்ப தாழ்ந்த காற்றழுத்த மண்டலம் உருவாகி இருந்தது. அதனால் பெரும் புயல் மட்டும் இல்லை, சூறாவளி காற்றும் சேர்ந்துட்டு அங்கே தமிழகத்தினுடைய கடலோர பகுதியில் இருந்த மக்களெல்லாம் வாட்டி வதச்சுது. இந்த புயலுக்கு அசுரா அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. காற்றோட பெரும் மழையும் இதை கொண்டு வந்தது. அதனால் என்னாச்சு, ஏரிகள்லாம் உடஞ்சிது, ஆறில் இருக்கிற நீரெல்லாம் பெருகி ஓட ஆரம்பிச்சிது. அதனால் சென்னையில் தாழ்வான பகுதி இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நீரில் வந்து முழுக ஆரம்பிச்சிது.
ஜனங்கள்லாம் அப்படியே பதறி போனாங்க, என்ன செய்யறதுன்னே தெரியல. அதாவது சாதாரணமாக கடற்கரை ஓரம் தானே நம்ம சின்ன படகுங்க, அதுக்கப்புறம் கட்டுமரம்லாம் பார்ப்போம். அதெல்லாம் நகரத்திற்குள்ளே இருக்கிற அந்த தெருக்குள்ளே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் அதை ஓட்டிகிட்டு வராங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, கூரைகளிலும் வீட்டு மொட்டை மாடிலையும் தவிச்சிட்டு நின்ன மக்கள் எல்லாம் அதில் ஏற்றி காப்பாற்றினாங்க. அந்த அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு. அப்புறம் 3 நாள் கழித்து கொஞ்சம் மழை குறைய ஆரம்பிச்சுது. அப்போது நல்ல சிறு வயசு பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய ஆரம்பித்தாங்க. குழுவாக அவங்கக்குள்ளே கூடிக்கிட்டாங்க. அதாவது உணவுப் பொருட்கள், வாட்டர் பாட்டில்கள், அதுக்கப்புறம் மருந்துங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அமைச்சர்கள், ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் எல்லாம் முட்டி அளவு நீரில் வந்து நடந்து போய் மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு விசாரித்து உதவிகளை செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த சமயம் பார்த்து எதிர்க்கட்சி என்னதம்மா பண்ணாங்க, அதாவது டிவியில் விவாத மேடைன்னு வச்சு சரியாக இந்த இயற்கை பேரழிவுக்கு நல்லா முன் ஏற்பாடு செய்யலை அப்படின்னு ஆளுங்கட்சிகளை போட்டு வறுத்து எடுத்தாங்க. அவங்களெல்லாம் பகடை காயாக்கி அவங்க தலையெல்லாம் உருட்டிட்டு இருந்தாங்க. இது மூலம் அடுத்த தேர்தலில் வெற்றி பெறலான்னு அவங்க நினச்சாங்களோ என்னமோ. ஏய் கமலம், இன்னும் கொஞ்சம் நிறைய நெய்யை ஊற்று அப்படின்னு அருணாச்சலம் அதட்டினார். கமலம் ரொம்ப கடுப்பாகி போனான். அவள் வாய் முணுமுணுக்குது. ஆமாம், பேரு தான் அருணாச்சலம், கொஞ்சம் கூட கருணை இல்லாத ஜடம் அப்படின்னு அவள் வாயில் சொல்கிறத அவர் காதில் விழுந்துடுச்சு. ஏய் என்ன சொன்ன அப்படின்னு அதட்டினார். ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு பயந்து போனா கமலம். இந்த அதிகாரத்துக்கும் ஆணவத்துக்கும் கட்டுப்பட்டு தானே 40 வருஷமாக இவர்கிட்ட குப்பை கொட்டுற, என்ன மனுஷன் இவ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தாராளமாக நெய்யை ஊற்றி கூட்டு பொரியெல்லாம் வச்சா. 3 அப்பளம் கட்டி தயிரோட வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஏப்ப விட்டுட்டு எழுந்து போனார் அருணாச்சலம். சென்னை நகரத்திலே பெரிய வக்கீல் அவர். இயலிசை நாடக மன்றம் அதுக்கெல்லாம் தலைவர். அது மட்டும் இல்லை, எல்லா மேடைகளும் முக்கால்வாசி நல்ல தலைவராக போய் மாலை அதோடு உட்காந்துருப்பார். ஆனால் கொஞ்சம் கூட அவருக்கு ஒரு நல்ல மனசு இல்லையே அப்படின்னு மனைவி கமலங்க வருத்தப்பட்டா. 2 பொண்ணு, எல்லாம் நல்லா கல்யாணம் ஆகி அமெரிக்காவில் செட்டில் ஆகிடுச்சு. மாயவரத்தில் ஒரு 20 காணிக்கு மேலே நிலம். அது மட்டுமா, நல்ல வீடு, இப்போ இருக்கிற வீடு மேட்டு பகுதியில், இவ்வளோ காற்று மழையில் கூட அது ஒன்றுமே ஒரு சின்ன அளவு கூட தண்ணியை வந்து ஏறாத ஏரியா அது. அதில் வந்து ஆர்கிடெக்டை வச்சு ரொம்ப அழகாக அந்த வீடை கட்டி பார்க்குறவங்களாம் அசந்து போகிறாங்க. இவ்வளோ வசதி இருக்குது. 10 நாளைக்கு முன்னால் தான் மாயவரத்துலேருந்து 10 மூட்டை நல்ல அரிசி, பொன்னி அரிசி மூட்டைங்க வந்தது. அதை தான் ஸ்டோர் ரூமில் அடுக்கி வச்சுருக்காங்க. மற்ற அரிசியெல்லாம் நல்லா விற்று காசாக்கியாச்சு. பார்த்திங்கன்னா நேற்று ஒரு 10 பேர் வந்தாங்க. ஐயா வந்து நாங்கள் இந்த வெள்ள நிவாரண இதுக்காக வந்திருக்கோம், எதுனா உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே கமலும் தன்னுடைய புருஷனை கூப்பிட்டா. எங்கே இப்படி வாங்க, என்ன அப்படின்னு வந்தார் அருணாச்சலம். நம்மக்கிட்ட தான் 10 மூட்டை அரிசி இருக்குல்ல, அதில் 2 மூட்டை அரிசி அவங்களுக்கு கொடுத்தா என்ன, ஏழைங்களுக்கெல்லாம் போகும்ல. உடனே அவ்வளோதான், சாமி வந்தா போல் ஆடினார் அருணாச்சலம். ஏய் வாயை மூடு, உனக்கு என்ன தெரியும், இன்றைக்கி வந்து வெள்ள நிவாரண நிதின்னு வருவான், நாளைக்கு வந்து கோயிலில் கும்பாபிஷேகன்வான், இன்னும் நாளைக்கு வந்து அநாத ஆசிரமம்னுவான். இவங்களுக்கெல்லாம் கொடுத்து கட்டுப்படி ஆகாது. நான் ஏற்கனவே 8 மூட்டை அரிசியை வந்து இந்த கோடி இடத்துல இருக்கார் செட்டியார் என்னுடைய மளிகை கடை, அவருக்கு நான் கொடுத்துட்டேன், அதனால காசும் வாங்கிட்டேன், அதனால் நீ வாயை மூடிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியே அசந்து போய் நின்றுட்டா கமலம். ஐயோ, இப்படி கூட ஒரு மனுஷன் இருப்பானா அப்படின்னு நினச்சா. இப்படிப்பட்ட ஆளை கட்டிக்கிட்டோமேன்னு அன்றைக்கி தான் முதலாக அவள் உள்மனசு கதறி துடிச்சுது. 3 நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா, எல்லாம் கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிய ஆரம்பிச்சது. நல்ல பணக்கார வீட்டில் மேட்டு வீட்டில் வீடு கட்டினவங்களுக்கு ஒரு விதமான கஷ்டமும் இல்லை. நடுத்தர பணம் இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஹோட்டலில் போய் தஞ்சம் புகுந்துட்டாங்க. பட் ஏழை மக்கள் என்ன செய்வாங்க, அதாவது புளியந்தோப்பு, நடுக்குப்பம், அதுபோல் இருக்கிற இடத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க, பொது இடங்க இருக்குது இல்லையா, அதாவது பள்ளிக்கூடங்க, கல்யாண சத்திரங்க, அங்கே போய் அடைக்கலம் அடைஞ்சிருந்தாங்க.
2 நாளைக்கு அப்புறம் சுட சுட சாம்பார் சாதத்தை ஏற்றிக்கிட்டு வேனுங்க அங்கே வந்தது. எல்லாரையும் க்யூவில் நிற்க வச்சாங்க. நிறைய பேர் நல்ல பசியோட, கண்களில் வந்து சரியாக தூக்காத அந்த சோர்வோட, ஐயோ நம்ம வீட்டெல்லாம் விற்றுட்டு இப்படி ஒரு பொது இடத்துல வந்து நிற்கிறோமே அப்படின்ற மன கஷ்டத்தோடு நின்று இருந்தாங்க. எல்லாரும் ஒன்றா இல்லைங்கப்பா, ஒரு நடுவில் வரக்கூடாது, எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது அப்படின்னு ஒரு ஆள் அதட்டிட்டு இருந்தான். நல்ல பெரிய பெரிய மந்தார இலையில் 2 பெரிய கரண்டியில் சாம்பார் சாதத்தை வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ணா இன்னும் ஒரு கரண்டி சாம்பார் சாதம் வைங்க தான் என் இலையில் அப்படின்னு ஒரு பையன் கெஞ்சிட்டு இருந்தான். அதெல்லாம் கொடுக்க முடியாதா? இல்லை அண்ணா, எனக்கு ஒரு வயசான பாட்டி இருக்காங்க, 2 வயசில் தங்கச்சி வேறு இருக்காங்க, இந்த 2 கரண்டி சாதம் பத்தாதுண்ணா, இன்னொரு கரண்டி வைங்கண்ணா. திருப்பி பாரு, எவ்வளோ பேர் க்யூவில் இருக்காங்க, போ அப்படின்னு விரட்டிட்டா அந்த ஆள். சரின்னு தன் கையில் இருக்கிற அந்த மந்தார இலையில் இருக்கிற அந்த சாதத்தை பார்த்துக்கிட்டே 12 வயசு முத்து மெதுவாக நடந்து போனான். அவன் மனசு சொல்லிச்சு, இந்த சாப்பாடு நம்ம தங்கச்சிக்கும் பாட்டிக்கும் எனக்கும் போதுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே போயிட்டுருக்கான். அப்போ லொல்லுன்னு ஒரு பெரிய சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா அவன் ஏரியாவில் இருந்தது அந்த நாய், அது பேர் மணி. அது இவனை பார்த்தோன்னே, இவன் கையில் வேறு சாப்பாடு வச்சுருந்தான்ல, தலை தெறிக்க ஓடி வந்து அவன்கிட்ட நின்று வாழை ஆட்டி அவனை ஏக்கத்தோடு பார்க்குது. அதை பார்த்தான் முத்து. அட மனுஷனான எங்களுக்கே சரியான சாப்பாடு இல்லை, உனக்கு யாரும் சாப்பாடு தரப்போகிறாங்க? உன் நாக்குலேருந்து அந்த எச்சல் கூட வழி இல்லையா, அவ்வளோ வறண்டு போயிருக்க, இந்தா கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு ஒரு கை சாப்பாடை எடுத்து அது நாய்க்கு வைக்கிறான். அது அவளோட அந்த சாப்பாடை சாப்பிடுது. அதை பார்த்தோன்னே மற்ற 2 நாய்ங்க தலை தெறிக்க ஓடி வருது. அதுவும் வந்து அவங்களும் வந்து முத்துக்கிட்ட நிற்குதுங்க. சரி, உங்களுக்கு பசிக்குதா, இந்தாங்க அப்படின்னு அதுங்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வைக்கிறான். இப்படியே முத்துனுடைய கையில் இருந்த அந்த இலையில் இருந்த அந்த சாப்பாடு தீர்ந்து போகுது. வெறும் கையோட அவன் நடந்து போகிறான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இங்கே அந்த அருணாச்சலம் பெரியவரா இல்லை இந்த முத்து பெரியவனா? குழந்தைங்களை உங்களுக்கு இப்போ புரியுதில்ல? இதை தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு, செயற்கரிய செய்வார் பெரியர், சிறிய செயற்கரிய செய்யலாதார் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த அருணாச்சலத்துக்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது, அரிசி மூட்டை இருக்குது, ஆனால் கொடுக்குற மனசு இல்லை. இந்த ஏழை முத்து அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. அவனுடைய பசி தீர இன்னும் 1 நாள் ஆகலாம், இல்லை எவ்வளோ நாள் ஆகுதோ தெரியல. ஆனால் தனக்கு தன் குடும்பத்திற்கு இருந்த அந்த சாம்பார் சாதத்தை அந்த நாய்ங்களுக்கெல்லாம் கொடுத்து அவைகளுடைய பசியை அவன் ஆத்துறான். இப்போ சொல்லுங்கள், இந்த செயலில் எது பெருசு? அந்த சிறுவன் முத்து செஞ்சது தானே பெருசு. அப்போ அவன் தான் பெரியவன் இல்லையா? ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பண்பு கதையை நம்ம கேட்டோம் இல்லையா? இதை நம்ம லைஃப்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் குட்டீஸ். இப்போ ரிடலுக்கான பதில் நீங்க யோசிச்சிங்களா? கசக்கி பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான், ஜூஸ் கூட போடுவோமே, கரும்பு. கரெக்ட். ஸோ இதே எக்ஸைட்மெண்ட்டோட உங்க எல்லாருக்கும் ரொம்ப எனர்ஜி தரக்கூடிய ஒரு செக்மெண்டான அச்சமில்லையில இன்னைக்கு நம்ம தற்காப்பு கலையான சிலம்பத்தோட அட்வான்ஸ்டு பயிற்சிகளை கத்துக்க போறோம். இதை நமக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக இருக்காரு தற்காப்பு கலை ஆசிரியர் பவர் பாண்டியன் மாஸ்டர் அவர்கள். வாங்க போய் எனர்ஜி ஏத்திட்டு வந்துடலாம். அச்சமில்லை. அச்சமில்லை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். இன்று பாரம்பரிய தற்காப்பு கலை சிலம்பம், அதனுடைய நுணுக்கங்களை பற்றியும் அதனுடைய சுற்றுமுறைகளை பற்றியும் இங்கே நான் உங்களுக்கு கூற வந்திருக்கிறேன். இப்போது இந்த முறை வந்து வழக்கத்தில் வீடு பாடம் 4ஆம் காலடி. இப்போ இந்த வீடு பாடத்தை 4 திசைகளிலும், அதாவது ஒரு கிழக்கு திசை நோக்கி நாம் நின்றால் கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு, மறுபடியும் கிழக்கு அப்படின்ற திசைகளில் செய்யும்போது இது 4 வீடு சலாவரிசை அப்படின்றது பொதுவாக புழக்கத்தில் இருக்குது. எல்லா சிலம்பம் ஆசான்களும் இந்த பாடத்தை தொடாமல் இருக்கவே முடியாது. பயிற்சி முறைகள் வெவ்வேறு இருந்தாலும் எல்லாருடைய பயிற்சி கூடத்திலும் இந்த சொல் வந்து இந்த வார்த்தை சிலம்பத்துக்கு உரிய வார்த்தைன்னு சொல்லப்போனால் இந்த 4 வீடு சலாவரிசை அப்படின்றது. இந்த சலாவரிசை என்பது உங்களுக்கு தெரியும், கை சுற்றுக்களும் காலடி சுவடுகளும் உடல் அசைவுகளும் சேர்ந்த ஒரு கோர்வை தான் வீடு பாடம். நான் சொன்ன முதல்ல இந்த வீடு பாடம் என்பது எல்லா சிலம்ப பயிற்சி கூடத்துக்கு உரிய ஒரு
பெயர். வீடு பாடம் 4ஆம் காலடி. சில பேர் வந்து 4ஆம் காலடின்றது கூட சொல்ல மாட்டாங்க, வீடு பாடம் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் வழக்கத்தில் 4ஆம் காலடி, ஏன்னா அந்த 4 சுவடுகள், ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 சுவடுகள் வைத்து செய்யக்கூடியது. இப்போ வந்து நம்ம ரெட்டை கைப்பிடி, ஒற்றை கைப்பிடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒற்றை கை நடுப்பிடி என்பது அலங்கார சுற்றுகள், ரெட்டை கைப்பிடி என்பது வாரல், வீச்சு, வெட்டு, அறுப்பு, குத்து அப்படின்ற வகைகளில் இது வந்து சண்டை பாடங்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு முறை. தற்காப்புக்காக செய்யக்கூடிய முறைகளில் வந்து 2 கையில் பிடிச்சி செய்கிறது தான் தற்காப்புக்கான முறை. அதே சமயம் வந்து ஒற்றை கை நடுப்பிடி என்பது அலங்கார சுற்றுக்களில் சேருகிற ஒரு வகை. இப்போ வந்து இவங்க வந்து இப்போ ரெட்டை கைப்பிடியில் வந்து உங்களுக்கு வீடு பாடம் செஞ்சு காட்டிட்டாங்க. இப்போ அதே போல் ஒற்றை கை நடுப்பிடியில் வீடு பாடம் செஞ்சு காட்ட போகிறாங்க. ஸ்டிக் ஓப்பன், சிங்கிள் ஹேண்ட் சென்டர் கேட்ச். இப்போ ஒற்றை கை நடுப்பிடி நடுவில் பிடிச்சிருக்காங்க. இடது கால் முன்னிலை, லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட். இப்போ இந்த முறையில் வந்து உங்களுக்கு வீடு பாடம் 10 கவுண்ட்ஸ் கரெக்டாக உள்வாரலோட சேர்த்து தான் பண்ணணும். ரெடி, ஸ்டார்ட். நான் முதலே சொல்லியிருக்கேன், இந்த வகை சுற்றுக்கள் அப்படின்றது வந்து உங்களுடைய மன வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு சுற்றுக்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க அலங்கார சிலம்பம் என்பது வந்து சிலம்பக்கலையில் அவ்வளோ இல்லை, சிலம்பக்கலைக்கு வந்து இந்த அலங்கார சிலம்பம் வந்து பொருந்தாது. அப்படி இல்லை. சிலம்பக்கலையினுடைய பயன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உடல் வலிமைக்கான ஒரு பயிற்சியை கொடுப்பது வந்து ரெட்டை கைப்பிடியில் சேர்த்து செய்கிறோம் அப்படின்னா, இதில் சண்டையிடும் முறைகள், தற்காத்து கொள்கிற முறைகள் அப்படின்னா, ஒற்றை கையில் சுற்றுற இந்த பயிற்சி முறைகள் வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய மன வலிமைக்கான பயிற்சியாக இது சொல்லப்படுது. இப்போ இந்த மாணவர்கள் வந்து இப்போ இந்த ஒற்றை கை நடுப்பிடி வீடு பாடம் என்பது நான் சொன்ன பொதுவாக அதை வந்து ரெட்டை கைப்பிடிலையும் செய்ய முடியும், ஒற்றை கைப்பிடிலையும் செய்ய முடியும், இன்னும் ரெட்டை கொம்புகளை இதை செய்ய முடியும். ஏன்னா இந்த சிலம்பத்துக்கான ஒரு அஸ்திவாரம், அடிப்படையான ஒரு விஷயத்தில் வந்து இந்த வீடு பாடம் 4ஆம் காலடி இருக்குது. இப்போது இது வந்து இதில் சுருள்வாள் சுற்றுற பயிற்சியாக இருந்தாலும், ஒற்றைவாள், ரெட்டைவாள், ரெட்டை சுருள், வேல் கம்பு, நான் பல்வேறு விதமான ஆயுத பயிற்சிகளுக்கு வந்து இந்த 4ஆம் காலடி என்பது உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு காலடி சுவடு முறை. இந்த காலடி சுவடு முறை சிலம்பத்திலிருந்து பிரிக்க முடியாத ஒன்று. இந்த சிலம்பக்கலைக்கு உரித்தான இந்த பயிற்சி முறை தான் இந்த 4ஆம் காலடி என்கிற வீடு பாடம். இந்த வீடு பாடம் என்பது இந்த சிலம்பத்துக்கே உரிய ஒரு தனி ஒரு பெருமைக்குரிய ஒரு காலடி சுவடு முறை என்பதாகும். லெக்ளோஸ், ரெட்டை கைப்பிடி, டபுள் ஹேண்ட் கேட்ச். இப்போ மறுபடியும் நம்ம ரெட்டை கைப்பிடியில் பிடிச்சிட்டு இந்த சிலம்ப பயிற்சியினுடைய ஒரு ஒரு அடுத்த முறைக்கு எப்படி போகிறோம்னா, இந்த மாணவர்களுக்கு தன்னுடைய அடுத்தடுத்த பெரிய பெரிய பாடங்களை செய்யும் போது அதற்கான முறைகள் எப்படி அவங்க தன்னிச்சையாக வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்கு. ஸ்டிக்லோஸ், ரெடி, லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட், வீடு பாடம் உடான், அது வரைக்கும் தான். ரெடியா, ஸ்டார்ட். வீடு பாடம், உள்வாரல் போட்டு வீடு பாடம், உடான், வீடு பாடம், உடான். 3வது செஞ்சு நிறுத்திடுங்க. இந்த உடான் போட்டு நிறுத்து. க்ளோஸ், லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட், அபவுட் 10, மறுபடியும் வீடு பாடம் உடான். ஸ்டார்ட். தேவர், stop, about turn, stick close. ஹேண்ட் கிராஃப்ட் எப்படி பண்றது, ஒரு கதைக்கிளியில சூப்பரான கதை பார்த்தோம். அச்சமில்லை சிலம்பம் சுத்த கத்துக்கிட்டோம். இன்னைக்கு நிறைய புது விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் பவித்ரா ராஜசேகரன். பாய் செல்லக்குட்டீஸ்.